பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். கிறிஸ்தவர்களையே பிடிக்காதவர்களுக்கு கூட இந்த காணொளி பார்த்த பிறகு கிறிஸ்துவம் பிடிக்க துவங்கிவிடும். இந்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய கல்வி புரட்சி தமிழ்நாட்டிலிருந்து ஏற்பட்டுச்சு. மதிய உணவு திட்டம், அம்மா உணவகம் போன்ற திட்டங்கள் தமிழகத்துல செயல்படுத்தப்படும் பொழுது இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு. ஆனா அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தினது நாம் அறிந்த இந்த அரசியல்வாதிகள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், கல்வி தந்தை காமராஜர் அவர்கள், இப்போ இருக்கிற மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அது இல்லை என்றால் ஒருவேளை அதிர்ச்சி ஆகுவீங்களா? இன்னொரு அதிர்ச்சி, இந்த திட்டங்களை எல்லாம் துவக்கினதும் இந்த திட்டங்களை தீட்டினதும் ஒரு கிறிஸ்தவ மிஷினரிகள் என்றால் அதிர்ச்சி ஆகுவீங்களா? இந்த அதிர்ச்சியோட ஒருவேளை இதை குறித்து அதிகம் தெரிந்து கொள்ளணும்னா இதோ இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அம்மா உணவகம், மதிய உணவு திட்டம், இது மிகப்பெரிய ஒரு புரட்சியை இந்தியா மாத்திரமல்ல உலகம் எங்கிலும் ஏற்பட்டுச்சு. இந்த திட்டத்தை குறித்து பல நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு, குறிப்பிட்டு சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆய்வு செய்து இந்த திட்டத்தினால் அடைந்த பலன்களை எல்லாம் பார்க்கும் பொழுது வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் வியந்து போயிருக்காங்க. இப்படி ஒரு திட்டமா, இதை எப்படி செயல்படுத்தினீங்க என்று சொல்லி ஆச்சரியம் அடைந்தாங்க. ஆமாங்க, இந்த திட்டங்களை குறித்து பேசும் பொழுது நாம் கிறிஸ்தவர்களை புறம் தள்ளிவிட்டு பேச முடியாது. கிறிஸ்தவர்கள் இந்த சமுதாயத்தில் அடிக்கப்பட்ட ஆடுகள் தான், பலரால் பழிவாங்கப்படுகிறவர்கள். ஆனால் இவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்ன நன்மை செய்தார்கள் என்று அடிக்கடி மற்றவர்கள் நம்மை பார்த்து கேட்கிறாங்க. இந்த கிறிஸ்தவர்களாலே மதமாற்றிகள் என்று சொல்றாங்க. ஆனா அவர்களுடைய பல நன்மைகள் மறைக்கப்படலாம். இந்த காணொளியில அந்த பல நன்மைகளிலே சிலதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அதுல முக்கியமான ஒரு காரியம், உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இலவச மதிய உணவு திட்டம், அம்மா உணவகம் போன்ற திட்டங்கள் ஒரு கிறிஸ்தவ மிஷினரிகள் தமிழ்நாட்டில் துவங்கின திட்டம் என்று? இது தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியா முழுவதும் துவங்கின திட்டம் என்று உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா, பல கட்சிகள் என்று இந்த திட்டம் எங்களுடையது, நாங்கள் தான் அதற்கு சொந்தக்காரர்கள் என்று சொந்தம் கொண்டாடி கொண்டு இருக்கிற இந்த வேளையிலும் எந்த பெருமையும் இல்லாம இந்த திட்டத்தை குறித்து சற்றும் அந்த பெருமையை எங்களுடையதா மாற்றிக்கொள்ளணும், கிறிஸ்தவர்களுடையதா மாற்றிக்கொள்ளணும் என்று கவலைப்படாம இந்த சமுதாய பணியை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து வருகிறது இந்த கிறிஸ்தவம். உங்களுக்கு இந்த காணொளியில 2 வெளிநாட்டு நபர்களை நீங்க பாத்தீங்க. நம்முடைய லோக்கல் அரசியல்வாதிகள், ஆளுகைகள், தலைவர்களை நீங்க பாத்தீங்க. இப்ப இந்த 2 படத்திற்கும் இன்றைய செய்திக்கும் ஒரு முக்கியமான கனெக்ஷன் உண்டு. ஜெனரல் வில்லியம் பூத், அதாவது சால்வேஷன் ஆர்மி என்ற ஒரு ஸ்தாபனத்தை நிறுவினவர். இந்தியாவில மலிவு விலையில உணவு வழங்கும் திட்டமாகிய அம்மா உணவக திட்டம் செயல்படுத்தி இந்த உலகிற்கே புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினவர். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களா, அம்மா ஜெயலலிதா அம்மையார் என ஒரு ஊடகம் தொடர்ந்து அதை குறித்து பேசி அவர்களை புகழாரத்தின் உச்சத்தில் கொண்டு போச்சு. ஆனா இந்த காணொளியின் வாயிலாக நான் மிக தாழ்மையாக அந்த கருத்தை நான் மறுதளிக்கிறேன். எப்படி நீங்க சொல்றீங்க இல்லைன்னு? நாங்க தான் தமிழ்நாட்டில் எல்லா எலெக்ஷன்லயும் பாக்குறோமே, அவர்கள் தானே நிறுவி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அம்மா உணவகம், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயும் அம்மா உணவகம் நிறுவி இருக்காங்க. நீங்க எப்படி அது இல்லைன்னு சொல்லுவீங்க? ஒரு நிமிஷம் இந்த செய்தியை கேட்டு விட்டு நீங்கள் மறுதளிக்கிறதுனா மறுதளிங்க. இதோ ரட்சண்ய சேனை சால்வேஷன் ஆர்மி சபைகளின் நிறுவனர் ஸ்தாபகர்கள் ஜெனரல் வில்லியம் பூத் ஐயா அவர்கள் கிபி 1870 ஃபுட் ஃபார் மில்லியன்ஸ் என்ற திட்டத்தை செயல்படுத்தினார். 1870
1870ல ஃபுட் ஃபார் மில்லியன்ஸ் என்ற திட்டத்தை இந்த இந்தியாவிலே செயல்படுத்தினார். இந்த திட்டம் மூலம் ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் உணவுகளை வழங்கும் சேவையை முதலிலே இந்தியாவிலே துவக்கினவர் இந்த சால்வேஷன் ஆர்மி என்ற ஸ்தாபனத்தின் நிறுவனர், அதாவது வில்லியம் பூத் என்ற இவர் ஒரு வெளிநாட்டவர். இரண்டாவது காரியம், கிறிஸ்தவர்கள் அன்பானவர்கள் தான். உலகிற்கு பல முன் உதாரணங்களை உருவாக்கினவர்கள். அதே சமயத்தில் இந்த மிஷினரிகள் தான் இப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வைகளிலே இந்த இந்தியாவிற்கு பல காரியங்களை நன்மையாக கொடுத்தும் பிரபல்யம் அடையாமல் தங்களை அதிலிருந்து, அந்த பிரபலத்திலிருந்து விலக்கி கொண்டவர்கள், நன்மை செய்தோம் அதன் பலனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருக்காங்க. அதை அடுத்த இன்னொரு காரியத்தின் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பல கிறிஸ்தவர்களுக்கே இந்த செய்தி தெரியாமல் இருக்கலாம். இலவச உணவு திட்டத்தை இந்தியாவிலே முதலில் அறிமுகப்படுத்தினவர் இலவச உணவு திட்டம், அதாவது மதிய உணவு திட்டம். அது போன்ற ஒரு வகையான இலவச உணவு திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மதிய உணவு திட்டத்தை காலை உணவு திட்டமாகவும் மாற்றி, காலை மதியம் என்று இருவேளையும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு உணவளித்து அந்த படிப்பறிவை இன்னும் அதிகரிக்கணும், அந்த எஜுகேஷனல் பெர்சன்டேஜ் மாற்றணும்னு சொல்லி முயற்சி செய்யறாங்க இல்லையா. அதனுடைய வித்து எங்க இருக்குன்னா, 1706 ஒரு மிஷினரியா இந்தியாவிற்கு தமிழ்நாட்டுல வந்த சீகன் பால்க் என்ற அந்த ஐயா இந்த திட்டத்தை குறித்ததான முதல் ஒரு வரையறையை நிறுவினார். சீகன் பால்க் யாரு? அந்த சீகன் பால்க், நீங்க யாரை பற்றி பேசுறீங்க? கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்தா, அவர் தான் இந்தியாவிற்கு முதலிலே அச்சு இயந்திரத்தை எடுத்து வந்து அச்சிட்டு வேதாகமத்தை கொடுத்தவர். வேதாகமத்தை மாத்திரமல்ல, கல்வி புஸ்தகங்களையும் அச்சிட்டவர். அவருடைய அச்சு இயந்திரம் மூலமா தான் இந்தியாவிலே அச்சு பேப்பர் காகிதத்துல பாட நூல்கள் எல்லாம் வந்ததுக்கு காரணம் அவர் ஒரு கிறிஸ்தவ மிஷினரி. இவர் தான் முதலில் 1706 உணவு வழங்கியாவது இந்த பிள்ளைகளை, இந்தியர்களை, தமிழர்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு பிரயாசப்பட்டவர். இந்த திட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டுச்சு? 1706 ஒரு கிறிஸ்தவ மிஷினரி சீகன் பால்கால கொண்டு வரப்பட்டுச்சு. பெண் பிள்ளைகளை குறிப்பிட்டு அவர் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அவர்கள் பெற்றோர்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தயங்கின சூழ்நிலையில அவர்களை அனுப்பணும்னு சொல்லி பள்ளிகளுக்கு வருகிற பிள்ளைகளுக்கு அந்த காலத்துல, அந்த நாட்களில 1 பைசா கொடுத்து அவர்களை எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்க வைக்கணும்னு அவர்களுடைய ஆர்வத்தை தூண்டினார். அந்த நாட்கள் எல்லாம் மிகுந்த வேதனையான நாட்கள். நாம நிறைய பண்டைய காரியங்களில் தமிழ்நாட்டிலேயே இருந்த அடிமைத்தனங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கோம். பாளையத்துக்காரர்கள் அடிமையாய் வைத்திருந்தார்கள். அடிமைகளா இருந்தோ பெண்கள் படிப்பறிவில்லை, உடன்கட்டை ஏறுதல் என்ற நிறைய சதி என்ற இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள், மூடத்தனங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த மூடத்தனங்கள் எல்லாம் மறையணும்னா இந்த படிப்பறிவு தான் அதிலிருந்து விடுதலையாகும் என்று சொல்லி இந்த சீகன் பால்க் என்ற ஒரு கிறிஸ்தவ மிஷினரி அவர்களுக்கு உணவளித்து பள்ளிக்கூடம் வரவழைக்க முயற்சி செய்தார். அவர்களுக்கு அந்த நாட்களிலேயே 1 பைசாவை கொடுத்து பெண் பிள்ளைகளை படிப்பறிவு பெறும்படிக்காக ஊக்கப்படுத்தினவர். இன்று இந்த திட்டங்கள் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டமாகவும் அதை இன்னும் அதிக மெருகேற்றி நம்முடைய தமிழ்நாட்டின் பிள்ளைகள் இன்னும் படிப்பறிவில் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையில வளரணும் என்று சொல்லி அதை மேம்படுத்தி இருக்கிறார்கள். அவர் மாத்திரமல்ல, இதுக்கு முன்பதாக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களும், அதற்கு முன்பதாக இருந்தவர்களும், முதலமைச்சர் பழைய கடந்த முதலமைச்சர்கள் கருணாநிதி அவர்களும், அதற்கு முன்பதாக இருந்தவர்களும், நீங்களும் நானும் இந்நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் கல்வி தந்தை என்று அழைக்கிற காமராஜர் அவர்களும் இதோ இவர்களுடைய திட்டத்தை என்ன செஞ்சாங்கன்னா அதை விரிவுபடுத்தினார்கள் என்று தான் சொல்ல முடியுமே ஒழிய நிறுவனர் யாரு தெரியுமா? இதை திட்டத்தை யோசித்தவர்களும் அதை நிறுவினவர்களும் யார் தெரியுமா? இதோ நீங்களும் நானும் இன்றும்
எளிமைப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற, அடிக்க நினைக்கிற, எங்கேயாவது ஒரு இடத்துல ஜெபம் நடந்தா அந்த ஜெபத்தை கெடுத்து விடணும் என்று நினைக்கிற, சபைகளை மூட சொல்லுகிற, சபையவே கட்டவிடாமல் நெருக்குகிற இந்த அடிக்கப்பட்ட ஆடுகளாகிய, அடிக்கப்படும் ஆடுகளாகிய இந்த கிறிஸ்தவர்கள் தான். இதோ இந்த கிறிஸ்தவர்கள் தான் இன்று தமிழ்நாட்டிலே ஜாதி வேற்றுமை இல்லாம, மொழி வேற்றுமை இல்லாம உங்களுடைய பிள்ளைகள் மதிய உணவு உண்கிறார்கள் என்றால் அந்த திட்டத்தை வரையறுத்தவர்கள் என்றால் உங்களால நம்ப முடியுமா? ஆனால் சரித்திரம் சொல்லும் உண்மை அதுதான். நமக்கு வேணா கிறிஸ்தவர்கள் பிடிக்காமல் இருக்கலாம், நமக்கு வேணா நம்ம குலதெய்வம் தான் பெருசா இருக்கலாம். ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமுதாயத்தின் மீது இந்த கிறிஸ்தவர்களுக்கு, இந்த மிஷினரிகளுக்கு இருந்த அன்பின் பிரதிபலன் தான் இன்றைக்கு இருக்கிற நிறைய இந்த அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் நன்றி செல்லணும். ஒரு கிறிஸ்தவனாய், ஒரு கிறிஸ்தவ போதகனாய் நான் முக்கியமாக நன்றிகளை செலுத்துறேன். அது மாத்திரமல்ல, இப்போ இருக்கிற தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்தவர்களால் துவங்கின திட்டமிடப்பட்ட இந்த திட்டத்தை அது ஒழித்து விட வேண்டும் என்று இல்லாமல் அது இம்ப்ளிமெண்ட் செய்கிற குணம் தமிழர்களுக்கே உண்டான குணம், தமிழர்களுக்கே உண்டான குணம் இது. அதை நான் நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவர்களா இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய இந்த பதவியில இதற்கு முன்பதாக இருந்த காமராஜர் முதல் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் வரைக்கும் நம்முடைய தலைவர்களை வாழ்த்தியே ஆகணும். ஏனென்றால் நல்ல திட்டத்தை கிடப்பில் போடாதபடிக்கு ஒரு தமிழர்களுடைய உணர்வு உள்ள இந்த தலைவர்கள் அந்த திட்டங்களை, இது கிறிஸ்தவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது, இவர்கள் எளியவர்கள், இவர்கள் மைனாரிட்டி என்று எண்ணாமல் அந்த திட்டத்தை எடுத்து வந்து சமுதாயத்தில் செயல்படுத்தி இந்த திட்டத்தின் மூலமாக மெஜாரிட்டியா இருக்கிற பல லட்ச இந்து பிள்ளைகளுக்கும், முகமதிய பிள்ளைகளுக்கும், சீக்கிய பிள்ளைகளுக்கும், தமிழ்நாட்டில் வந்து வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துகிற மாற்று மொழியினருக்கும், எந்த ஜாதியினருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் குறிப்பிட்டு கிறிஸ்தவ இந்த மைனாரிட்டி பீப்புளுக்கும் சேர்த்து யாவருக்குமான திட்டமாய் எந்த பாகுபாடு இல்லாமல் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு சுழி, அதனுடைய மைய புள்ளி எங்கிருந்து துவங்குகிறதுனா, இதோ நீங்கள் இந்த தம்ப்நெயில்ல பார்த்த அந்த 2 பேர், அந்த 2 பேரில் ஒருவர் பேர் என்ன தெரியுமா? வில்லியம் பூத், அதாவது சால்வேஷன் ஆர்மி என்ற ஒரு ஸ்தாபனத்தை நிறுவினவர். இரண்டாவது சீகன் பால்க், இந்த தமிழ்நாட்டில் வந்து இதோ இந்த அச்சு இயந்திரத்தை அவர் அறிமுகப்படுத்தி இந்தியாவிலே கல்வி அறிவையும் இதோ அச்சு இயந்திரத்தின் மூலமாக புஸ்தகங்களையும் முதலிலே அச்சிட்டு கொடுக்க காரணமான இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் தான். நான் உங்களிடத்துல இந்த காணொலியை துவங்கும் பொழுதே ஒரு காரியத்தை சொன்னேன். உங்களுக்கு வேணா கிறிஸ்தவர்கள் பிடிக்காமல் இருக்கலாம், நாங்கள் மதமாற்றிகள் என்று எங்களை ஒதுக்கலாம், எங்களை ஒரு மாதிரி ஒரு எளியவர்களா நடத்தலாம், எங்களை பார்த்தாலே உங்களுக்கு கோபம் வரலாம். நாங்கள் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமேன் என்று சொல்லி நாங்கள் நேசிக்கிற தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது ஒரு ஏளனமா சிரிக்கலாம். நாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வீடுகளிலே ஜெபம் செய்யும் பொழுதோ வீடுல ஜெபம் பண்ணக்கூடாது என்று சொல்லி எங்களை ஒடுக்கலாம். ஆனா இந்த உலகம் அழியும் மட்டும் கிறிஸ்தவம் அழிவதில்லை. கிறிஸ்தவர்கள் மூலமாய் பெறக்கூடிய நன்மைகளையும் நாங்கள் செய்யாமல் இருப்பதில்லை. நீங்கள் எவ்வளவு எங்களை அடித்தாலும், எங்களுக்கு எவ்வளவு காயத்தை உண்டாக்கினால், இந்த கிறிஸ்தவம் இந்த சமுதாய பணியை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல், தன் பெயர் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற அந்த பழக்கம் இல்லாமல் அமைதலாகவும் உண்மையாகவும் தொடர்ந்து இந்த சமுதாய பணியை செய்யும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி வாயிலாக எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை முதலாக அறிந்து கொண்டீர்கள் என்று தெரியல. நீங்கள் முதலாக இந்த திட்டங்களுக்கு சொந்தக்காரர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் என்பதை முதலில் அறிந்து கொண்டா, ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஹியரிங் திஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்று கமெண்ட் செய்யுங்க. இந்த காணொளி வாயிலாக நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இது ஒரு கல்வி அறிவையும், நம்முடைய கிறிஸ்தவத்தின் பண்பு மாண்பு என்பது எவ்வளவு பெரியது என்பதையும் உணர்த்தும் ஒரு காணொளியா தான் இது இருக்கும். இது கட்டாயமாய் சபை பாகுபாடு இல்லாம,
ஊழியர்கள் பாகுபாடு இல்லாம அனைவரும் பார்க்கணும், அனைவரும் அறிந்து கொள்ளணும். இந்த காணொலியை புறக்கணிக்காதீங்க. இது கட்டாயமா இங்க கட்சி தலைவர்களுடைய படங்கள் போட்டதுனால அவர்களும் வந்து டிஎம்கே பார்க்கலாம், ஏடிஎம்கே பார்க்கலாம், காங்கிரஸ்காரர்கள் பார்க்கலாம், பிஜேபி காரர்கள் பார்க்கலாம். ஆனால் உங்களிடத்துல தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிற காரியம், நான் இப்பொழுது கூட இதோ இந்த திட்டம் எங்களுடையது என்ற அந்த திட்டத்தின் பெருமையை பிடுங்கிக் கொள்ள இந்த காணொலியை, இந்த திட்டத்தை குறித்த ஞானத்தை சொல்வதில்லை. இந்த உண்மையை இந்த உலகுக்கு அறிவிக்கிறோம். உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல ஒரு நல்ல திட்டத்தை எந்த ஒரு தமிழனும் தள்ளுவதில்லை. அது தமிழனுடைய பெருமை என்பதை இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதுதான் தமிழனுடைய குணம், அதுதான் தமிழனுடைய பெருமை. அது கிறிஸ்தவம் முஸ்லிம் என்று சொல்லி இல்லாம நல்ல திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணா தமிழ்நாடே பலனடைகிறது. ஒரு கிறிஸ்தவ மிஷினரியினால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் இன்று தமிழ்நாடே பலனடைகிறது. தமிழ்நாடு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள பல நாடுகளில் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள். காரணம் கிறிஸ்தவ மிஷினரிகள் என்பது மறுக்க முடியாது. அதை நினைவு கொள்வோம். போற்ற வேண்டாம், அவர்களை புகழ வேண்டாம், ஆனால் காயப்படுத்தாமல் இருப்போம். ஏனென்றால் எவ்வளவு காயம் வந்தாலும் கிறிஸ்து வரும் மட்டும் கிறிஸ்தவர்களுடைய நற்பணி இந்த தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உலகத்திலும் தொடரும். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். இந்த காணொலி பிரயோஜனமா இருந்தா மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. God bless you.